வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்த வீடியோல நாம ஒரு சேரை பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சேர்ல உட்கார்ந்த யாருமே இப்போ உயிரோட இல்ல. இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பொதுவா நம்மள சிலருக்கு அவங்களுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருள் கிட்ட ரொம்பவே அட்டாச்டா இருப்பாங்க. அது அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல அந்த பொருளை அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கூட கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட பொருட்களை அவங்களை கேட்காம யாராவது தொட்டா கூட அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சேருக்கு பின்னாடியும் நடந்திருக்கு. இது சம்பந்தமான நிகழ்வுகள் ஆரம்பிக்கிற ஆண்டு 1702. அப்போ தாமஸ் பஸ்பின்ற ஒரு நபர் தான் இந்த சேரை வச்சிருந்திருக்காரு. இவர் யாருன்னு தேடும்போது கிடைச்ச தகவல்களின்படி இங்கிலாந்துல நார்த் யார்க்ஷயர் பக்கத்துல இருக்க கிர்பிவிஸ்க்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல பஸ்பி ஸ்டூப் என்ற ஒரு விடுதியை நடத்தி வந்திருக்காரு இந்த நபர். இவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு சேர் தான் இது. இவரோட அனுமதி இல்லாம யார் அந்த சேர்ல உட்கார்ந்தாலும் அவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருமா. தாமஸ் பஸ்பி தன்னோட மாமனாரான டேனியல் அவெட் என்ற நபரோட சேர்ந்து சின்ன சின்ன குற்றங்கள்லையும் ஈடுபட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் இவருக்கும் இவரோட மாமனாருக்கும் பஸ்பியோட மனைவியின் பொருட்டு ஒரு வாக்குவாதம் எழுந்திருக்கு. அந்த வாக்குவாதத்தின் போது தாமஸ் கவனிக்காத சமயத்துல அவரோட ஃபேவரட் சேர்ல டேனியல் உட்கார்ந்துடுறாரு. இதனால கோபம் கொண்ட பஸ்பி தன்னோட மனைவியை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்ற டோன்ல ரொம்பவே கோபமா சொல்லியிருக்காரு. இதை கேட்ட டேனியலும் தன்னோட மகளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டும் போயிடுறாரு. ஆனா மறுநாள் காலையில டேனியல் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுப்பகுதியில பிணமா கண்டெடுக்கப்படுறாரு. ஊர் மக்களோட சந்தேகம் பஸ்பி மேல திரும்புது. அதன் காரணமா உடனடியா பஸ்பி கைது செய்யப்படுறாரு. விசாரணையில தான் டேனியலை கொன்னன்னு ஒத்துக்கிட்டாரு பஸ்பி. கோர்ட்ல இவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அவரோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது என்னோட சேர்ல உட்காரணும்னு கேட்டிருக்காரு பஸ்பி. அவரோட ஆசைப்படியே விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு கடைசி முறையா தனக்கு பிடித்தமான சேர்ல உட்கார வைக்கப்பட்டாரு தாமஸ் பஸ்பி. ஆனா அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேர்ல இனிமே யார் உட்கார்ந்தாலும் அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இது நடந்ததுக்கு பின்னாடி பல வருடங்கள் அந்த சேர்ல யாரும் உட்காரவே இல்லையா. இது பஸ்பி மேல இருந்த மரியாதையின் காரணமாவா இல்ல பஸ்பி சொன்னதுனால ஏற்பட்ட பயத்தின் காரணமாவான்னு தெரியல. ஆனா யாரும் அந்த சேர்ல உட்காரலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சேர்னால முதல் இறப்பு நிகழுது. பஸ்பி இறந்து போனதுக்கு பின்னாடி அந்த சேர் விடுதியில் இருந்தாலும் யாருமே பயன்படுத்தலன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஒரு நாள் அந்த விடுதியோட சிம்னியை சுத்தம் செய்ய 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு நபர் தெரியாத்தனமா அந்த சேர்ல உட்கார்ந்துடுறாரு. அந்த சேரை பத்தி சொன்னதுக்கு பின்னாடி உடனடியா அவர் எந்திரிச்சுக்கிட்டாலும் அந்த வேலையை முடிக்கும் சமயத்துல ரூஃப்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போனாரு அந்த நபர். இந்த விஷயம் உடனடியா ஊர் முழுவதும் பரவனதால அந்த சேர் கிட்ட போக கூட எல்லாரும் பயந்தாங்க. இந்த நிலைதான் 2ஆம் உலகப் போர் காலகட்டம் வரைக்குமே நீடிக்குது. ஆனா 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இந்த விடுதிக்கு பக்கத்துல இருந்த ஏர்போர்ஸ் பேஸ்ல இருந்த ஆபீசர்ஸ் இந்த விடுதிக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்தவங்கள சிலர் தைரியமா இந்த சேர்ல உட்கார்ந்தும் பார்த்திருக்காங்க. ஆனா அதுல உட்கார்ந்தவங்க யாருமே போர்ல இருந்து உயிரோடு திரும்பி வரலையாம். இதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு RAF பைலட்ஸ் 2 பேர் இதுல உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அவங்களும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களாம். இதுக்கப்புறம் அந்த சேரை கீழே இருந்த பேஸ்மெண்ட்டுக்கு மாத்தி இருக்காரு அந்த விடுதியோட ஓனர். ஆனா அப்பவும் இது சம்பந்தமான இறப்புகள் குறைஞ்ச பாடில்ல. இந்த சேரை பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போனதுக்கு பின்னாடி அந்த விடுதியை புனரமைப்பு செய்வதற்காக ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறாங்க அந்த விடுதி நிர்வாகம். அவரு பேஸ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஓய்வெடுப்பதற்காக இந்த சேர்ல தெரியாம உட்கார்ந்துறாரு. அதுக்கு பின்னாடி அவர் சாரம் சரிந்து விழுந்ததன் காரணமா இறந்து போயிட்டாராம். அதை தொடர்ந்து ஒரு டெலிவரி மேன், சுத்தம் செய்யும் ஒரு நபர்னு நிறைய பேர் இந்த சேர்னால தொடர்ச்சியா இறந்து போனதா சொல்றாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த விடுதியோட ஓனர் பக்கத்துல இருந்த த்ரிஷ்க் மியூசியம் கிட்ட இந்த சேரை வச்சுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சம்மதம் தெரிவித்த மியூசியமும் ரொம்ப எச்சரிக்கையோட விடுதியில இருந்து மியூசியம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சேர் அந்த மியூசியம்ல தான் இருக்கு. ஆனா யாராலையும் அதுல உட்கார முடியாது. காரணம் 6 அடி உயரத்துல செவுத்துல அந்த சேரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த சேர்ல உட்கார்ந்தவங்க எல்லாம் இறந்து போனதுக்கு தாமஸ் பஸ்பியோட சாபம் தான் காரணமா இல்ல எல்லாரும் ஒரு கோஇன்சிடென்ட்னால தான் இறந்து போனாங்களான்றது இப்போ வரைக்குமே டிபேட்டபிளான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இறந்து போனவங்க எல்லாத்தோடையும் இந்த சேர் சம்பந்தப்படுறதால ஆட்டோமேட்டிக்கா இது மேல ஒரு பயம் ஏற்பட்டிருப்பது என்னமோ உண்மைதான். சரி, இந்த சேரை உடைச்சோ இல்ல தீயிட்டு எரிச்சிருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். இது எனக்கும் வந்துச்சு. இந்த விஷயத்தை யாராவது ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. மேபி உட்கார்ந்ததுக்கே சாவுனா அதை உடைச்சா என்ன ஆகுன்ற பயத்தினால கூட இதை தவிர்த்திருக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.